திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலயும் போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்கம்மா, சரியா? மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவிலே நம்பர் 1 மோடியோட மொரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கெட்ட வார்த்தையா? உதயநிதி என்னை பத்தி தப்பா பேசுறாரு, கெட்ட வார்த்தை கேட்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாதுதான். இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, தெரியுதா? கீழே ஒரு ஆள் படுத்திருக்காரு, யார் தெரியுதா? அது இந்த அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. பதவிக்காக யாருடைய காலையும் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. முதல்ல அந்த அம்மா உயிரோடு இருந்த ஜெயலலிதா இருந்திருக்க வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போன பிறகு டேபிளுக்குள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் சசிகலா அம்மா காலு. அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் காலு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலு. இப்போ ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ எல்லா காலையும் விட்டுட்டு நேரா போய் டெல்லியில மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தான் நான் சொன்னேன், இதனால்தான் சொன்னேன் மோடியோட முரட்டு அடிமைன்னு சொன்னேன். நேற்று பேசியிருக்கிறாரு, என்ன ரொம்ப விரக்தி போயிட்டாரு, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. இன்னைக்கு காலைல என் பேரை சொல்லாம சொல்றாரு, இவன் இருந்து என் உயர வாங்குறான் அப்படின்ட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, தோல்வி பயம் வந்துருச்சு. எங்க போனாலும் மக்கள் சொல்லிட்டாங்க, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, மீண்டும் திமுக ஆட்சி அமைய போவது உறுதி, செஞ்சு காட்டுவோமா? திரு உதயநிதி அவர்களே, இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி.